கர்த்தர் நிலத்திலிருந்து டஸ்ட் எடுத்தார். டஸ்ட் தமிழில் தூள் தானே, என்ன தூசி தானே. கர்த்தர் கையில் எடுத்தது மண்ணை எடுத்தாரா தூசி எடுத்தாரா? இல்லை, டஸ்ட். இங்கிலீஷ் தான் கரெக்டு. He took the dust from the earth. கீழே இருந்த ஒரு தூசி எடுத்தார், பொடி. என்ன எடுத்தார்? பொடி. ஆமென். டஸ்ட். அந்த காலத்தில் மழை இல்லை. அந்த காலத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் வசனத்தில் எழுதியிருக்கு. அந்த காலத்தில் என்ன இல்லை? மழை இல்லை. அவர் தூசியில் ஒரு மனுஷனை உண்டாக்குனாராம், தூசியை வச்சு. ஆமென். அதில் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆமென். இது நம்ம கொஞ்சம் தூசி வேண்டாம், கொஞ்சம் மைதா மாவு கூட எடுப்போம், இல்லைன்னா கோதம்பு மாவு ஏதாவது கையில் எடுத்து ஊதுங்க. நம்ம ஊதுனா பறக்கும், கர்த்தர் ஊதுனா பறக்கும். அதுதான் அந்த ரீல் நான் சொல்றது. நம்ம ஊதுனா பொடி பறக்கும், டஸ்ட் பறக்கும். ஆனால் கர்த்தர் ஊதுனா பறக்கும். இன்னும் நான் நியூ டெஸ்டமென்ட்க்கு வரேன். அவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் நம்ம ஊதுனா அதை பறக்கிறது மாதிரி அதை பிறக்கிற அனுபவத்தில் வரும். அவன் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய அனுபவத்தின் ஞானத்தில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு இருக்க ஆழமான கர்த்தரை குறித்த அனுபவத்தில் சொல்லும் போது, அது கேட்கிறவங்க உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் உங்களையும் என்னை கொண்டு வருகிறார். அந்த அற்புதத்துக்கு நம்ம வரணும். ஆமென். இன்னும் ஒரு பிரதானமான ஒரு செய்தி. ஆமென். மை மெசேஜ் இஸ் நாட் சிஸ்டமேட்டிக்.